ஹை ஃப்ரெண்ட்ஸ், தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிடுச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் சும்மா வேற லெவல்ல இருக்கு. என்னதான் இது ஒரு ஆக்ஷன் படம்ன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் மணிரத்னம் அவர்களோட படம்ன்றதால ஃபயரான ஒரு ஆக்ஷன் படமா இருக்குமா அப்படின்னு மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் ஃபுல் பிளாஸ்ட். வழக்கம் போல கமல் அவர்கள் அபிராமி திரிஷான்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டாரு. விக்ரம் இந்தியன் 2 ரெண்டு படத்துலயும் ஹீரோயின் இல்லாததால அதுக்கும் சேர்த்து இந்த படத்துல 2 ஹீரோயினா வச்சிருக்காங்க அவருக்கு. அதுவும் த்ரிஷா எஸ்டிஆருக்கு தான் பேரு அப்படின்னு மாதிரி நினைச்சோம். பட் ஆனா இந்த ட்ரெய்லர்ல கமல் அவர்களுக்கு பேரா தான் இருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம எஸ்டிஆர் ட்ரெய்லர்ல எஸ்டிஆரை காட்டும் போதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. செம்ம எனர்ஜியா அவர் வர்ற ஃப்ரேம்ல எல்லாத்தையும் பயங்கர ஃபயரா இருக்காரு. எஸ்பெஷலி இனிமேல் இங்க நான் தான் ரங்கராஜ சக்திவேல்னு சொல்ற இடம்லாம் வேற மாதிரி. ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் எல்லாம் தியேட்டர்ல தெரிக்க போது. படத்துல கிட்டத்தட்ட கமல் அவர்களோட எஸ்டிஆர் அவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சோ அதனால யாரு ஹீரோ யாரு வில்லன்னு சொல்ல முடியல. ட்ரெய்லர்லயே இசை புயலோட சம்பவம் சூப்பர். சோ இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் படத்து மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழப்போகுது. டெஃபினட்டா ஒரு பயங்கரமான ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். கமல் அவர்களுக்கு இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு கம்பேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெயினா எஸ்டிஆர் அவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம். சோ ட்ரெய்லரை பார்த்தா முக்காவாசி பேர் இப்பவே FDFSக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக் லைஃப் ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.